உச்சக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். மிஸ் கீர்த்தனா, நீங்கள் பேயை பார்த்தீங்களா இல்லை பேய் உங்களை பார்த்துச்சா? இது நான் பார்த்த ஒரு சம்பவம். இந்த 3 சம்பவம் எனக்கு நடந்துப்பா. ஸோ இன்னைக்கு அதை தான் சொல்லலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சம்பவம் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ஃபார்ம் 4 படிச்சுக்கிட்டு இருக்கேன், 2016. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எனக்கு சயின்ஸ் கிளாஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் சயின்ஸ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா லேபுக்கு தான் நாங்கள் போவோம். அந்த லேபுக்கு போகும்போது நாங்கள் லைட்டு எல்லா டீமாக தான் போவோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, லேட் ஆயிடுச்சு. நான் பிரேக் முடிஞ்சு புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்குமே பார்த்தீங்கன்னா மாடி இல்லை ஃப்ளோர் 4வது ஃப்ளோருக்கு தான் நாங்கள் போயிட்டு அந்த கிளாஸ்க்கு அட்டென்ட் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை எந்த ஃப்ளோர்னு அவங்க சொல்லலை. நான் 4வது ஃப்ளோர் நினச்சிட்டு நான் போயிட்டேன். முதல் சொல் படியும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. செகண்ட் நான் தான் போனேன். செகண்ட் நான் போகும்போது அந்த 4வது ஃப்ளோர் ஏறி போயிட்டேன். ஸோ ஏறி போயிட்டதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் பார்த்தா கிளாஸ்ல யாருமே இல்லை. என்னடா எனக்கு முன்னாடி போனாங்களே, 4 பேர் எங்க அப்படின்னு. அப்ப நான் யோசிச்சேன், இங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், கார்னருக்கு போயிட்டேன். கார்னர்ல ஒரு கிளாஸ் இருக்கும், அங்க போனேன். ஸோ கார்னர்ல அந்த கிளாஸுக்கு போகும்போது யாருமே இல்லை. எதுக்கும் நான் டவுட்ல தான் போனேன், யாருமே இல்லை. அப்போ எதுவும் எனக்கு ஒரு மாதிரியா நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீலா இருந்துச்சு. என்னடா அது? அப்ப அந்த கிளாஸ் ரூம்ல எட்டி பார்க்கும்போது ஒரு கருப்பு உருவம் அந்த டேபிள் மேல உட்காந்துருக்கு. டேபிள் மேல உட்காந்துட்டு அதை பார்த்து பயந்து கத்தி அலறி அங்கிருந்து ஓடி வரும்போது படியில கீழே விழுந்துட்டேன். அந்த கருப்பு உருவம் பார்க்க எப்படி இருந்துச்சு? கருப்பு நீட்டு முடி, மூஞ்சி நான் கவனிக்கல. அது ஒரு மாதிரியா காலை மேல வச்சு உக்காந்தா எப்படி இருக்கும், தலையை குனிஞ்சி கைய வச்சு மறைச்சிக்கிட்ட உட்காந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஃபேஸ்லாம் தெரியல. அந்த ஃபேஸ்லாம் எதுவுமே தெரியல. ஆனா நீட்டு முடி, நல்லா கருப்பு உருவம் மாதிரி புகை மாதிரி இருக்கு அந்த உருவம். ஸோ அதை பார்த்து கத்திட்டு நான் ஓடி படியில காலை வச்சு படியில சதுக்கி அப்படி விழுந்துட்டேன். கீழே உழுவுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க, பார்த்துட்டாங்க நான் உழுவுறத பார்த்து. கேட்டாங்க என்ன ஆச்சுன்னு. இப்படி 4வது ஃப்ளோர்ல தான் கிளாஸ் ஓடும், என்ன இன்னைக்கு யாருமே இல்லைன்னு. இல்லை கிட்டனா 3வது ஃப்ளோருக்கு மாத்திட்டாங்க, இப்போ 3வது ஃப்ளோர்ல கிளாஸ் ஓடிக்கிட்டு இருக்கேன். அப்ப சரி, அப்ப ஏன் என்கிட்ட சொல்லல? நான் நினைச்சேன் உனக்கு தெரியும் நினைச்சுக்கிட்டா நாங்க வந்துட்டோம் கிட்டனா, ஆனா சாரி கிட்டனா அப்படின்ட்டு என்னால எந்திரிக்க முடியல அந்த கேப்ல. ஸோ கொஞ்ச நேரம் செக்கு வந்துட்டாங்க. செக்கு என்ன ஆச்சுன்னோடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி 4வது மாடிக்கு போனேன், இந்த மாதிரி ஒரு உருவத்தை நான் பார்த்தேன், டேபிள் மேல உட்கார்ந்துச்சு. அவங்களுக்கும் ஷாக்கிங் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொன்னாங்க, இதுக்கப்புறம் எல்லாம் ஒன்னாவே வாங்க, தனித்தனியா வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அன்னைக்கு அந்த கிளாஸ் முடிச்சு நான் வீட்டுக்கு போயிட்டேன். பட் வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் கால் வலியா தச்சு நடக்க முடிச்சு, அதனால வீட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மறுவாரம் ஒரு 1 வீக் கழிச்சு மஹினா ஈட்டு அது கேஷ் அது ஃபுல்லா ப்ராபோட் மாதிரி இருக்கும் அந்த சப்ஜெக்ட். ஒரு நிமிஷம் அப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுவோமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 03699133333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. மிஸ் கீர்த்தனா அவங்களுக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காங்க. 2016 சயின்ஸ் லேப் போகும் பொழுது காலியாக இருக்கிற ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு கருப்பு உருவம், நீண்ட கூந்தல், மேஜை மேலே ஏறி உட்காந்துட்டு அப்படியே தலையை கீழே தொங்க போட்டுட்டு கீழே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு உருவத்தை இங்கே பார்த்து பயந்து ஓடி அதுக்கப்புறம் கீழே விழுந்து அது ஒரு சாப்டர். அதுக்கப்புறம் குமாஹிரான் ஹீடோ கிளாஸ்க்கு போயிருக்காங்க ஃபியூ டேஸ் கழிச்சு. அப்போ என்ன நடந்தது கீர்த்தனா? இது ஒரு 2 வாரம் கழிச்சு நடந்துச்சு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த ஒரு மேட்ச் நம்ம ஒரு ஆள் உட்கார மேட்ச் ஸ்கூல் கிளாஸ் மேட்ச் தானே பார்க்கலாம். ஸோ பிள்ளைங்க தனித்தனியாக தான் உட்காந்துருப்பேன். எக்ஸாம் கூட பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் தான் இருக்கும். ஸோ அந்த டேபிள் 4 ஒரே டைம்ல ஸ்கொயர் ஷேப்ல போட்டு 4 பேர் உட்கார மாதிரி போட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க டீம்ல 6 பேர் இருப்போம், 2 பாய்ஸ் 4 கேர்ள்ஸ்.
2 boys வந்து தனியா உட்காந்துட்டாங்க, 4 girls நாங்க வந்துட்டு ஒன்னா உட்காந்துட்டோம். நாங்க வந்து கடைசியில தான் உட்காந்துருப்போம். நாங்க 4 பேர் வந்துட்டு ஒன்னா உட்காந்துருந்தோம். ஸோ உட்காந்துருக்கும் போது கிளாஸ் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. சொல்லி கொடுத்துட்டு டெக்ஸ்ட் புக்ல வந்துட்டு இந்த பேஜ் உள்ள அந்த ஒரு கலங்கான் மாதிரி இருக்கும். அது கலங்கான் கூட இல்ல, அது ஒரு மாதிரி அது ஒரு அந்த போட்டோ வரி சொன்னாங்க. ஸோ நாங்க உட்காந்து எல்லாம் வச்சு அது கீழே வந்துட்டு இது என்ன ஃபுல்ஸின்னு சொல்லி எழுதிட்டாங்க. அது எழுதிட்டோம். ஸோ எழுதிக்கிட்டே இருக்கும்போது ஒரு கொலுசு சத்தம் திடீர்னு. ஸோ கேட்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. ஸ்கூல்ல இந்த நேரத்தை கொலுசு சத்தமா எங்க இருந்து வருதுன்னு நான் சுத்தி பார்த்துட்டு பக்கத்துல கிட்ட நான் சொல்றேன், சத்தத்தை கொஞ்சம் கேளு அப்படின்னு. அவங்களும் கேட்கறாங்க. அப்புறம் எல்லாருமே அந்த சவுண்டை கேட்டிருக்காங்க. கேட்டுட்டு ஆளுக்கு நாங்க அவங்க மூச்சை பாத்துக்கிறோம். நீ காலில் போட்டிருக்கியாரு, நான் என் காலை பாக்குறேன், அவங்க காலை பாக்குறாங்க. பார்த்துட்டு ஆளுக்கு நாங்க அவங்க பேச நாங்க பாத்துக்கிறோம். எங்களுக்கு பயம் எடுத்துச்சு. இப்ப ஏடிஎம்ல ஒரு பிள்ளை வந்துட்டு சிக்னல் கட்டினாங்க, சாமதி ஒன்றும் பண்ண வேணா, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. ஸோ கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு நான் வந்து கேட்டல, நீ அந்த சத்தத்தை கேட்டியான்னு. ஆமா நான் கேட்டேன், நீயும் கேட்டியா? ஆமா. அப்போ 4 பேருக்குமே அந்த சவுண்ட் வந்து கேட்டுருக்கு. ஸோ எல்லாம் பயந்துட்டோம். என்னடா அது இந்த நேரத்துல யாருடா குலுசு போட்டுக்கிட்டு வந்து நடக்குறான்னு. ஆனா கரெக்டா அது வந்து நல்லா எங்களுக்கு விளங்குது. 4 பேர் உட்காந்துருக்கோம். அந்த சத்தத்தை நாங்க வந்து நல்லா கேட்கிறோம், எங்களுக்கு நல்லா விளங்குது. ஸோ எங்களுக்கு பயம் எடுத்துக்கிச்சு. அதோட இதை பத்தி நாங்க வந்துட்டு அதோட நாங்க பேசிக்கலாம். அப்ப பக்கத்து கிளாஸ்ல வேற யாராவது நடந்து போயிருக்கலாம், காரிடார் கிட்ட அந்த மாதிரி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கா? இல்ல, ஏன்னா அந்த டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நாங்க எங்க கிளாஸ் ஒண்டிதான் அங்க இருந்துச்சு. ஸோ அந்த டைம்ல எந்த கிளாஸுமே வந்து அங்க நடத்தல. ஸோ அதனால வந்து எங்களுக்குள்ள ஒரு டவுட், யார் இந்த நேரத்துல கொலுசு போட்டுக்கிட்டு நடந்து வந்திருப்பாரு. ஏன்னா நானும் கொலுசு, ஏன்னா எங்க ஸ்கூல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா கால் வரைக்கும் செக் பண்ணுவாங்க, காலில் ஏதாவது ஆங்கிலேட் போட்டுருக்கோமா. ஏன்னா அதெல்லாம் வந்து எங்க ஸ்கூல்ல வந்து அலௌட் இல்லை, காலில் கொலுசு போட முடியாது, காலில் சம்மந்தப்பட்ட எந்த பொருளும் வந்து போடக்கூடாது அப்படின்னு. எங்களுக்கு வந்து உங்களை விசிட் பண்ண வந்திருக்காங்களோ அது எனக்கே தெரியல. ஸோ ஆனால் நான் சத்தியமா சொன்னேன், அது பயந்துட்டேன் உண்மையில. நான் யார்ட்டையும் சொல்லலை. நான் சொன்னா நம்ப மாட்டாங்க, கதை கட்டுறேன்னு சொல்லுவாங்கன்ட்டு நான் அந்த கதையை வந்துட்டு யார்ட்டையும் சொல்லாம அப்படியே வந்துட்டு எல்லாருமே 4 பேருமே வந்துட்டு யார்ட்டையும் ஷேர் பண்ணாம அப்படியே சாப்பிட்டுருந்தோம். தென் அதோட நாங்க வந்துட்டு இந்த ஸ்கூல் எஸ்பிஎம்லாம் நாங்க எழுதி முடிச்சுட்டு அதோட நாங்க தனித்தனியா பிரிஞ்சுட்டோம். ஆனா இப்போதைக்கு ஸ்டில் நாங்க கான்டாக்ட்ல இருக்கோம். ஸோ அப்போ அவங்க லைஃப்பை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம். ஆனா எங்களுக்கு இப்போதைக்கு அது ஒரு சஸ்பெக்ட், அது ஒரு சந்தேகம் தான், ஒரு கொஸ்டின் மார்க் தான். அந்த நேரத்துல கொலுசு சத்தத்தை போட்டுக்கிட்டு நடந்தது யாரு என்ன எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா சந்திரமுகியா தான் இருக்கும். உங்க வாழ்க்கையிலும் நடந்த அமானுஷமான அந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லியே ஆகணும்னு அவளோடு காத்துட்டு இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம் 016-491-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னுக்கு நான் ஒரு மலேசியா ஒரு மூவில வந்து நடிச்சிருந்தேன். மூவியே மேமாங் பேய் படம். அதுல நான் வில்லனா இருந்தேன். அந்த படம் பேர் வந்து கண்கள். அது அந்த படம்னாவே எல்லாத்துக்கும் தெரியும், கண்கள். ஆனா அந்த படம் வந்து ப்ராப்ளம்னாலே அது வந்து படம் வெளியாமே போச்சு. அந்த பயங்கரமான கண்கள் திரைப்படத்தில் நடித்த கதாநாயகி நம்ம டத்து கீதாஞ்சலி ஜி இருக்காங்க. வணக்கம். வணக்கம் கீதா. எப்படி 19 வருஷத்துக்கு பின்னாடி பிளாஷ்பேக் போறதுக்கு நீங்க ரெடியா? அந்த கதையை கேக்குறீங்க? சரி, திரு தாமஸ் அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல நடந்த விஷயங்களை சொன்னாரு. இப்போ உங்க சைட்ல உங்க வியூல என்ன நடந்துச்சு நாங்க தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். நடந்தது என்ன சொல்லுங்க. நிறைய நடந்துச்சு. என்னது இப்போ ஒன் ஆஃப் தி திங்ஸ். ஆனா இதுதான் ஒரு விஷயம் கிட்டா. இப்போ உங்க வீட்டுக்கு வந்து யாராவது வராங்க, அந்த டைம்ல வராங்க வச்சுக்கோங்க, ஒரு 12 மணிக்கு மேல வராங்க, வந்துட்டு உங்களை கேட்காம வராங்க, கூப்பாடு போடுறாங்க, பெருசா சத்தம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்ன ஃபீல் பண்ணுவீங்க? அதுலயும் உங்களால எதுவும் சொல்ல முடியலன்னா என்ன எப்படி இருக்கும் உங்களுக்கு? அப்போ அந்த மாதிரியான ஆமா
அந்த ஒரு விஷயத்தோட எதிரொலி தான் நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அங்க. சோ ஒரு இடம் வந்து என்னன்னா இந்த அஸ்தி கரைக்கிற இடம்னு சொல்லுவாங்க இல்லையா, மொரேபு, அதுக்கு கிட்டத்துல கொஞ்சம் கிட்டத்துல நான் வந்து கேமராவோட கிட்டத்தட்ட ஒரு 70 மீட்டர் வந்து தள்ளி நிக்கிறேன். என் பின்னாடி யாரும் இல்ல. சோ அப்படிப்பட்ட நிலைமையில வந்து இவங்க எல்லாரும் ரொம்ப சத்தம் போடுறாங்க. இது ஒரு 12 மணிக்கு மேலதான். எப்போதுமே இந்த மாதிரி விஷயங்களோட ஷூட்டிங் எல்லாமே 12 மணிக்கு மேலதான் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அப்பதான் அது அந்த ஃபீலிங் இருக்கும், அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எனக்கு ஃபுல்லா பயமா தான் இருந்துச்சு. என்னடா இது 8 மணிக்கு பண்றாங்க, ஒரு 7 மணிக்கு ஆரம்பிச்சு கூட பரவாயில்லையே அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆக கூட ஒரு 10 மணி இந்த மாதிரி தானே ஆகும். ஆனா அது போச்சு 12, 1, 2, 3 காலைல 5 மணிக்கு தான் வருவோம் திரும்ப. அதுலயும் நான் வந்து ஃபுல் பேய் மேக்கப், ஃபுல்லா நானே தான் மேக்கப், ஃபுல்லா பேய் மேக்கப், அந்த இதெல்லாம் அது பண்ணிட்டு முடி வேற என்னோட நல்ல நீளமா இருக்குமா முடி. சோ நல்லா வெள்ளை கல் சட்டையில அப்படி போட்டுட்டு ஒரு 70 மீட்டர் தள்ளி நிப்பேன். இந்த பக்கம் கேமரா பின்னாடி தான் க்ரூ எல்லாருமே நிக்கிறாங்க. க்ரூனா ஒரே ஒரு கேமராமேன், ப்ரொடியூசர், டைரக்டர், அப்புறம் அவங்களுடைய வீட்டார் தான். இந்த ரொம்ப சின்ன ஒரு க்ரூ தான். பெரிய அளவுல ஆர்கனைசேஷனோ ப்ரொஃபஷனலிசமோ அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் அவங்க ஒரு ஃபேமிலியா செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுல வந்து நிறைய பேர் ஆட வந்தாங்க, அவங்க எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அப்போ இந்த ஆட வந்த பசங்க, அப்புறம் ஃபைட்டுக்கு வந்த பிள்ளைங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கவும் இதுல ஒரு சில பேர் வந்து பார்த்தா பெரிய அளவுல சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப நான் சொல்றேன் சத்தம் போடாதீங்க. அப்ப இது கிட்டத்தட்ட காடு மாதிரி தான், பக்கத்துல கடலா இருந்தாலும் இந்த பக்கம் காடு, ப்ளூ கார்ல. அப்ப அந்த இடத்துல வந்து பெரிய சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அப்போ சத்தம் போடாதீங்கன்னு என்னைய திரும்ப பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கம்பெனி கொடுக்க தானே. ஆக்சுவலி அவங்க எனக்கு கம்பெனி கொடுக்க செய்யல, அவங்களுக்கே கம்பெனி கொடுத்துக்கிறதுக்காக பெரிய சத்தம் போட்டுக்கிட்டாங்க. அப்படி போட என்ன ஆச்சுன்னா ஒரு சீன் வருது. அந்த சீன்ல வந்து ஒரு ஸ்மோக் மிஷின் தான் வச்சிருந்தாங்க. அது ஒரு செகண்ட் ஹேண்டா என்னன்னு தெரியல. சோ அதனால அது சரியா வேலை செய்யல. அப்ப அது எப்படி வேலை செஞ்சுச்சுன்னா, நான் போகும்போது கொஞ்சம் ஸ்மோக் கூடும், நான் நடுவுல போனதுக்கு அப்புறம் ஒன்னும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் இந்த எண்டோட கடைசியில போனதுக்கு அப்புறம் திரும்ப அதே இடத்துல இருந்து ஸ்மோக் வரும். இப்ப லெஃப்ட்ல இருந்து வச்சிருக்காங்கன்னா லெஃப்ட்ல இருந்தே ஸ்மோக் வரும் அந்த மாதிரி. ஆனா காட்சி பதிவாகும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த ஆரம்பத்துல ஸ்மோக் இல்ல, ஆனா நான் நடுவுல போகும்போது எனக்கு மேல ஒரு பெரிய உருவம் வந்து ஸ்மோக்ல அப்படி உருவான மாதிரி ஒரு உருவம் உண்மையிலேயே உருவாச்சு. அதுதான் நாங்க ரீப்ளேல வந்து நாங்க பார்த்தோம். அப்புறம் ஒரு ஸ்டிக் மேன் சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து ஒருத்தனை வரையறதுக்கு வந்து ஸ்டிக் இது போடுவோம், ஃபிகர் போடுவோம்ல, அந்த மாதிரி ப்ளூ கலர்ல, எலக்ட்ரிக் ப்ளூ கலர்ல ஒரு உருவம் வந்து என்கிட்ட இருந்து கேமராவை நோக்கி வர்ற மாதிரி ஒரு ஒரு பதிவு வந்து அதுல இருந்துச்சு. எல்லாருமே பார்த்தோம், அதை உடனே தெரிஞ்சிச்சு அதை. சோ அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி இன்னொரு இடம் வந்து ஒரு துரியான் தோப்பு, ரொம்ப தூரத்துல சுமனி ஏரியால ஒரு துரியான் தோப்புக்குள்ள போயிருக்கோம், அடர்ந்த தோப்பு. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் 12 மணிக்கு மேல. அதாவது என்னன்னா, அந்த கதை பிரகாரம் வந்து ஹீரோ வந்து என்ன ஏதாவது பண்ணிடுவாரு. அப்போ செத்துட்டாங்கன்றது அது திரும்ப வந்து பழி வாங்குது. எப்படி அவங்க செஞ்சாங்களோ அதே மாதிரி பழி வாங்குது. அவங்கள கொன்னுட்டு அவங்க வந்து ஒரு இது மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்களா, சோ அதே மாதிரி இதுவும் செட்டப் பண்ணுது. அங்கேயும் இதெல்லாம் நடக்குது. எனக்கு வந்து ஃபீலிங் எல்லாம் இருக்கும். நேரடியா கண்ணால பார்க்க முடியாதுன்னாலும் எங்கேயாவது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஃபீல் ஆகும் இல்லையா. நேரா பார்க்க முடியாது, ஆனா லெஃப்ட்ல அந்த ஓர கண்ணால ஊத்து பார்த்தா தெரியாது, ஓர கண்ணால பார்த்தா தான் தெரியும். அந்த மாதிரி வந்து விஷயங்கள் இருக்காங்க. ஆளுங்கன்னா நம்ம டைமென்ஷன்ல இல்லாத ஆளுங்க இருக்காங்க. அந்த மாதிரி வந்து தெரியுது ரைட் சைட் லெஃப்ட் சைட்ல எல்லாம். அப்ப நான் வந்து நான் சாமி கும்பிட்டுக்கிறேன். நான் சொல்றேன், நான் வந்து என்னோட வேலைக்காக தான் வந்தேன், யாரையும் டிஸ்டர்ப் பண்ண வரல, தப்பி தவறு ஏதாவது பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பெரிய அளவுல என்னோட வழியில நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சோ நான் போய் நடிக்க போறேன். அப்ப வந்து அந்த சீன்ல வந்து கண்ணில இருந்து வர மாதிரி எல்லாம் ஒரு சீன் செஞ்சோம். கிட்டத்தட்ட 25 நிமிஷம் சீன் எடுத்தாங்க கீதா. 1 ஷாட்ல எடுத்தாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எந்த பக்கத்தும் கட் வேணாம்னு சொல்லி எல்லாரையும் ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணி 1 ஷாட்ல அந்த சீன் எடுத்தாங்க. அப்படி எடுத்த சீன் வந்து அன்னைக்கு உடனே ரிப்ளே பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஏதாவது மிஸ்டேக் இருக்க போது. அண்ட் பிளஸ் நிறைய சமயங்கள்ல வந்து ப்ரொடக்ஷனுக்கு வந்து ஏதாவது ஈரியா நடக்குதா பாப்போமா, அந்த மாதிரிலாம் அவங்க ஏற்கனவே அந்த மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப ஒண்ணுமே காட்டல. சாதாரணமா தூக்குல இருக்கிற மாதிரியும் அந்த கண்ணுல இருந்து ரத்தம் வர மாதிரியும் தான் இருந்துச்சு. ஆனா மறுநாள் அவங்க வந்து ஸ்டூடியோ கொண்டு போய் ரீப்ளே பண்ணும்போது அந்த 25 நிமிஷத்தோடைய சீன் அப்படியே காணுமா? ஆஹா, இல்ல வாய்ப்பே இல்ல. அப்பெல்லாம் VHS டேப் தானே. அப்பதானே நாங்க உடனே ரீப்ளே பண்ணி பார்த்தோம் இருந்துச்சு. அதனாலதானே எனக்கு தெரியும் அந்த சீன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி அவங்க வந்து அவங்களோட அந்த ஸ்டுடியோ, அது தவிர அது மட்டும் இல்ல, இது வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மியூசிக் டைரக்டர் தான். இது நான் கேள்விப்பட்டேன் நடந்துச்சு, க்ரூ சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து அது என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு நம்ம பேசலாம். கொஞ்சம் நேரம் இருங்க. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.
மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். கண்கள் திரைப்படத்தின் கதாநாயகி நம்ம டாக்டர் கீதாஞ்சலிஜி நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. சரி, அடுத்த கட்டம் சொல்லுங்க, என்னாச்சு? அதனால இப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த ரீப்ளே பண்ணி பார்த்தோம் இருந்தது. அந்த 25 நிமிஷத்துக்கு அழுது கண்ணுல இருந்து ரத்த கண்ணீரா வர்ற மாதிரி சீன் அந்த பாட்டெல்லாம் போட்டு பெரிய அளவுல பண்ணாங்க. ஆனா அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அங்க வந்திருந்த ஒரு சில பேர், அவங்களை கரெக்டா எனக்கு சொல்ல தெரியல, அவங்க டான்சரா, ஏன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க வந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னா பெரிய சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க, பெரிய சத்தம். அப்ப நான் அப்பவும் சொல்றேன், சத்தம் போடாதீங்க, இது நம்ம நேரமும் இல்ல இடமும் கிடையாது, யார் யாரும் இருக்காங்க. நான் சொல்றேன், ஓ உனக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்லாம் என்னையெல்லாம் பிடிச்சி ஏசினாங்க. அப்போ நான் சரி நீங்களே வரவழைச்சுக்கிறீங்க, நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நான் மட்டும் சாமியை கும்பிட்டுட்டு நான் பாட்டுக்கு ஷூட் போயிட்டேன். அது நாங்க அப்பவே ரீப்ளே பண்ணி பார்த்தோம், இருந்துச்சு. மறுநாள் வந்து போய் ஸ்டுடியோல ரீப்ளே பண்ணி பார்க்கும்போது இல்ல. மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோல அவங்க வந்து இதை போட்டு பாக்குறாங்க, அங்கதான் இல்லன்றது நமக்கு தெரிய வருது. இதுதான் நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இது எடிட்டிங் ஸ்டுடியோல இல்லையா இல்ல மியூசிக் ஸ்டுடியோல இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா மியூசிக் டைரக்டரோடைய ஸ்டுடியோல டிராமா எல்லாம் அப்படியே மேல கீழே அப்படியே ஒரு டொர்னேடோ வந்துட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அலங்கோலமா கடந்துச்சு. யாரும் உள்ள வரல, பூட்டி இருக்கிற ஒரு ஸ்டுடியோ. பிரேக்கின் எல்லாம் கிடையாது, பிரேக்கின்லாம் இல்ல, எந்த பொருளும் காணாம போ கிடையாது. ஆனா அந்த இது வந்து அப்படியே தலைகீழா கடந்துச்சு, எல்லாமே ஜாமான்லாம் தலைகீழா கடந்துச்சு. நம்ம சொல்றதெல்லாம் பல பேர் வந்து இது மூட நம்பிக்கை அப்படிலாம் என்னென்னமோலாம் சொல்லலாம். ஆனா நான் அந்த இடத்துல இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். இது வந்து அந்த பந்திங் செம்மண்ண தோட்டத்துக்கு பின்னாடி மைனிங் ஏரியா இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு செம்மண்ண தோட்டத்துக்குள்ளலாம் சாதாரணமாவே தோட்டப்புறத்துல லைட் இருக்காது இல்லையா ரோட்ல. அப்போ வந்து 2 4-wheel டிரைவ், ஒரு வேன், அப்புறம் இன்னொரு ஒரு வண்டி, இப்ப எல்லாரும் அதுல போயிட்டு இருக்கோம். அப்ப நான் வந்து நல்லா முடிய வச்சு போட்டு அதான் அந்த மேக்கப்போட வெள்ளை சட்டையோட போயிட்டு இருக்கும்போது, ஆமா அந்த வெள்ளை சட்டையோட போறேன். அப்போ போயிட்டே போறோம் போயிட்டே இருக்கு. எங்க கரெக்டா போய் நிக்க போறோம்னே தெரியல, அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கு. இன்னும் கூட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு ஜங்ஷன் சொல்ல முடியும், ஒரு வளவு மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. லெஃப்ட் சைட்ல மேடு, ரைட் சைட்ல தோட்டம், நடுவுல ரோடு, அது வளவு மாதிரி வருது. அந்த வளவுல வந்து என்ன நடக்குதுன்னா ஒரு 4-wheel டிரைவ் வந்து மாட்டிக்கிச்சு. அந்த சகதியில மாட்டின உடனே முன்னாடியே போக முடியாம பின்னாடியே வர முடியாம எல்லா காரும் நிக்குதுன்னு உடனே அதுக்கு முன்னாடி போன 4-wheel டிரைவ் வச்சு அதை இழுக்க பாக்குறாங்க, முடியல. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல என்கிட்ட சொல்றாங்க, ஒரு டான்சர் சொல்றாங்க, முடிய கட்டுங்க அப்படின்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு பார்க்க பயமா இருக்குன்னு முடிய கட்டுங்க. நானும் ரியலைஸ் பண்ணல, அப்ப கட்டிட்டேன். அந்த மேட்ல எல்லாரும் ஏறி நில்லுங்க, ஏன்னா வண்டி வந்து இந்த மாதிரி இருக்கு, கஷ்டமா இருக்கு. அப்புறம் லைட் வேற இல்லையா, இப்போ அந்த காருங்களோட லைட் வச்சுதான் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரும் வந்து எப்படியோ லைட் போடுறாங்க, ஒரு லைட் ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க, போட்டிருக்காங்க. ஷூட்டிங்கோட ஒன் ஆஃப் த லைட்ஸ் வந்து போடுறாங்க. அப்படி பண்ணும்போது ரொம்ப நேரமா பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க எல்லாம் மேட்ல ஏறிட்டோம், நானும் ஏறிட்டேன். எல்லா அந்த கேர்ள்ஸ் டான்ஸ் பண்ண வந்திருந்தவங்க, சில பேர் அப்புறம் கூட இருந்தவங்க எல்லாருமே மேலே ஏறிட்டாங்க. அப்புறம் அவங்க டைரக்டரோட பிள்ளைங்க, வைஃப் எப்பவுமே வருவாங்க, எல்லாருமே மேலே ஏறி இருக்கோம். அப்போ வந்து இந்த பசங்களும் வந்து ஃபைட்டுக்கு வந்தவனுங்க, இந்த மாதிரி பையனுங்க எல்லாருமே மேல நிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த பக்கம் சும்மா இருக்க முடியாம ஏதோ ஒரு ஆள் வந்து விசில் அடிக்கிறாரு. இந்த விசில் வந்து ரொம்ப தூரத்துல இருந்து திரும்ப எதிர் விசில் வருது. இவர் திரும்ப விசில் அடிக்கிறாரு. நாங்களும் வந்து இதை பத்தி பெருசா யோசிக்காத பட்சத்துல இவர் விசில் அடிக்க அந்த சவுண்ட் கிட்ட வருது. அதாவது அதுக்கு இடையில அந்த பக்கம் வந்து அந்த மேட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஈயக்குட்டன்றது எங்களுக்கும் தெரியாது, ஏன்னா இருட்டா இருக்கு. ஆனா இந்த இடம் தான் கொஞ்சம் மட்டமா இருக்கு, அதனால இந்த இடத்துல உட்காருவோம்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கோம். ஆனா இந்த பசங்க இந்த மாதிரி சத்தம் போடுறாங்க, போடும்போது அது திரும்ப வருது. மெதுவா வர 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 எனக்கு திடீர்னு ஒரு திரும்ப வந்து அதே எக்கோ சவுண்ட்ல வருதா இல்ல வேற சவுண்ட்ல திருப்பியும் வருதா? இல்ல அது என்னமோ ஒண்ணு எதிர் சவுண்ட் கொடுக்குது. ஏன்னா இவர் போட்ட சவுண்ட் விசல் இல்ல, இந்த கூவுறதுக்கும் விசலுக்கும் இடையில பட்ட சவுண்ட் எல்லாம் திரும்ப வருது. அப்ப திரும்ப வருது அந்த சவுண்ட். இப்படி வர வர நான் ரியலைஸ் பண்றேன், என்னமோ நடக்குது, இந்த பையன் ஏதோ சொல்றான், திரும்ப வருது. இவன் கையில படிக்கிறானுங்கன்னா இல்ல. இப்படி சொல்லிட்டு இருக்கிற நேரத்துல கூட வந்த ஒரு பையன் வந்து வருதுடா மச்சான், கிட்ட வர மாதிரி இருக்குடா சவுண்ட், என்னமோடான்னு சொல்லி அலறி அடிச்சுட்டு கீழே வந்துட்டோம்.
கீழே ஓடி அந்த அந்த கார் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒருத்தருக்கு வந்து சாமி அழைச்ச தேவான்னு சொல்லி எங்களுக்கு இடையில ஒருத்தர் இருப்பாரு. அவருக்கு வந்து சாமி வருது, சாமி அழைக்காமலே சாமி வருது. சாமி வந்துட்டு ஒருத்தம் போக மாட்டீங்க உயிரோட அப்படின்னு சொல்லிட்டு அவரு வாக்கு சொல்ற மாதிரி வருது. வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, ஒண்ணுமே செய்யாம இருந்த ஒரு விஷயத்த நீதான் அழைச்சிருக்கன்னு சொல்லி ஒரு பொதுவா சொல்றாரு. ஒருத்தரை பார்த்து சொல்லல. ஒண்ணுமே பண்ணாத ஒன்ன வந்து நீ அழைச்சிருக்க. இப்ப 12 பேர் சுத்தி நிக்கிறாங்க. அதாவது அந்த மேட்டு ஏரியாலாம் சுத்தி, அந்த ஏரியாவை சுத்தி 12 பேர் நிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி சொன்ன உடனே எங்களுக்கு எல்லாம் பயமாயிருச்சு. சில பேர் நம்பல, சில பேர் நம்பினாங்க. இப்ப நீங்க இந்த 12 மணிக்குள்ள அந்த இடத்த விட்டு கிளம்புனா ஒருத்தன் உயிரோட போக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு சொல்றாங்க, அந்த பையன் சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு. திரும்ப வந்து கஷ்டப்பட்டு அந்த கார்டு இது பண்ண ட்ரை பண்றாங்க. இதுக்கிடையில எங்க வேன்ல இருந்த ஒரு பொண்ணுக்கு சம்பந்தமே இல்லாம கால்ல வந்து ரத்தம் வருது. அந்த பொண்ணு என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தாங்க வச்சுக்கோங்களேன். கதவை அடிச்சு சாத்தினது லெஃப்ட் சைட்ல என் பக்கத்துல. அப்படியே ரத்தம் வந்திருந்தா என் கால்ல வந்திருக்கணும். என் பக்கத்துல இருக்கிற பொண்ணுக்கு கால்ல வருது ரத்தம். அதாவது ஏன்னு தெரியல. அந்த அப்படின்னு பார்த்தா கால்ல ரத்தம். இப்போ ஒரு ஆள் சொல்றாங்க அந்த டைம்ல நோட் பண்ணி ரத்த காவை வாங்கிட்டு தான் விட்டுருக்கு அப்படின்னு. திரும்ப அப்படியே வளைச்சுக்கிட்டு திரும்ப வெளியாகணும். சரி, அந்த காயத்தை பார்த்தா எப்படி இருக்கு? கிழிஞ்ச மாதிரியா இல்ல என்ன மாதிரி காயம் அது அவங்க கால்ல? இப்ப நீங்க ஒரு வண்டியில நீங்க கால் மாட்டிக்கிச்சுன்னா வெட்டிருச்சுன்னா எப்படி வெட்டும், அந்த மாதிரி ஒரு இது காயம். ஆனா அவங்களுக்கும் அந்த காயம் படுறதுக்கும் வேலையே இல்ல. ஆனா அந்த ரத்தம் வெளியே வந்த கையோட அந்த வண்டியை மாட்டிக்கிட்டு இருந்த வண்டி வந்து வெளியாகுது. இது நீங்க எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? இங்க முன்னாடி நாங்க அத்தனை பேர் இருக்கோம், எங்களுக்கு முன்னாடி இது நடக்குது. இப்பதான் ஒருத்தவங்க சொல்றாங்க ரத்த காவை வாங்கிட்டு தான் விட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவசரமா வெளியில ஓடி வரும். வெளியே அந்த இடத்த ஓடி வந்து அன்னைக்கு ஷூட்டிங் நடக்க கிடையாது. இதுதான் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய நாள் ஷூட்டிங் நடக்கல பிகாஸ் ஆஃப் இந்த மாதிரியான இஷ்யூஸ். இப்படியே லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசுமே என்னதான் நடந்துச்சுன்னு. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0164913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு. ராகவில், இது மர்ம தேசம். அந்த படத்துல கதாநாயகனுக்கு வந்து விபத்துக்குள்ளார ஆனாரு. அப்புறம் ஒன் ஆஃப் த வில்லனுக்கும் ஆக்சிடென்ட், அதாவது திரு தாமஸ்க்கும் ஆக்சிடென்ட் ஆனிச்சு. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வரிசையா நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் கதாநாயகனுக்கு வந்து கை உடைஞ்ச அளவுக்கு வந்து ஒரு விபத்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே சரியா ஆகல, எல்லாமே ஒரு மாதிரி குழப்பமா இருந்தது. அப்புறம் இந்த இவரு தாமஸ்க்கு இந்த மாதிரி அடிபட்டுச்சு. இன்னும் ஒருத்தர் கூட கிட்டத்தட்ட பேரலைஸ் ஆயிட்டாரு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன். அதோட கேமராமேன் கண்ணன் சார் வந்துட்டு இறந்து போயிட்டாங்க. அதுக்கு இன்னொருத்தரும் இருந்தாரு, அவரும் இறந்து போயிட்டாரு. இந்த மாதிரி வந்து அடுத்தடுத்து கேமராமேன் வந்து மாரடைப்பால இறந்தாரு. ஆனா அவர் வந்து ரொம்ப வருஷம் இருந்தாரு. அதுக்கப்புறம் படம் நாங்க எடுத்து அதை ரிலீஸ் பண்ண முடியாம அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் இருந்தாரு. இப்ப அவர் இறந்து ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-6 வருஷம் இருக்கும், அவ்வளவுதான். அப்புறம் இந்த பேக்கப் வில்லனுக்குள்ளார சண்டை வந்து ஒருத்தர் ஸ்க்ரூ டிரைவர்ல குத்தி இன்னொருத்தர் இறந்துட்டாரு. அப்புறம் இன்னொருத்தர் வந்து கல்ல அடிச்சு 2 பேரும் இறந்துட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அந்த மாதிரிலாம் இருந்துச்சு, அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. ஆமா, நிறைய விஷயங்கள். எனக்கு அது கொஞ்சம் ட்ராமேட்டிக்கான ஒரு படம் தான். ஆனா நிறைய நடந்தது வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அந்த சிச்சுவேஷன்ல ஒழுங்கா நடந்துக்காத ஆட்கள் மேலதான் நடந்துச்சு. நீங்க பாத்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம இடத்துக்கு வர்றவங்க நம்மள மதிக்கணுங்கிறது ஒண்ணு, மரியாதையா நடந்துக்கணும்ன்றது அவங்களுக்கே இருக்கும் இல்லையா. அது வந்து ப்ரொடக்ஷன் க்ரூ கிட்ட ரொம்ப முக்கியம். கவனமா பேசணும். அங்க நிறைய பேர் வந்து பேயாவது இதாவது என்னன்னு வந்தா நான் பாத்துருவேன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க. அப்புறம் நான் பார்க்காத இதுவா அப்படின்னாலாம் ஆளுங்க பேசுறதை நான் கேட்டிருக்கேன். அந்தந்த ஆட்களுக்கு தான் இதெல்லாம் நடந்ததை நானும் பார்த்தேன். அதனால நான் சரியா பேர் சொல்ல முடியல என்னால. தாமஸ்க்குலாம் எப்படின்னு எனக்கு தெரியல, ஏன்னா தாமஸ் எதுவும் பேசி நான் பார்க்கல. பட் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் சரியா
குறிப்பிட என்னால முடியாது. அவங்க வந்து அந்த மாதிரி ரொம்ப வாய் கொழுத்தனமா பேசுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசினாங்க. பேசதான் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த பர்சனுக்கு நடந்துச்சு. எனக்கே வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா நான் சொல்றேன் இந்த இடத்துல இருக்காங்க, கவனமா இருங்கன்னு சொல்றேன், நீ என்ன அவங்களுக்கு இதுவா வக்கீலா, எனக்கு தெரியும் எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லிட்டு போனோம். நான் நினைச்சிட்டேன் என்னடா அது, நான் அவங்க நன்மைக்கு சொல்றேன், அவங்க இப்படி சொல்றாங்களே, என்ன வருத்தப்பட்டேன். அந்த பர்சனுக்கு உடனே ஒரு விஷயம் நடந்துச்சு. பார்த்தேன். என்ன நடந்துச்சு? அவங்க வந்துட்டு எதிரில நடந்து போயிட்டு இருக்காங்க. படிதான், நார்மலான படி, சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி டம்பிள் பண்ணி கீழே விழுகுறாங்க. இது காட்டுல நடந்துச்சா இல்ல வேற எங்க? இது வந்து ஒன் ஆஃப் தி ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் இன் மாரிப்ல வந்து அப்பதான் கட்டிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கல்லுகள் எல்லாம் இப்பதானே கட்டி இருக்காங்க. அந்த டைம்ல வந்து அந்த பிளே கிரவுண்ட் எல்லாம் கூட கட்டிட்டு இருக்காங்க. சோ ஒரு படி மாதிரி இருந்த இடத்துல நான் சொல்றேன், இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கு, கொஞ்சம் கவனமா போங்க. ஏன்னா சத்தம் போட்டுக்கிட்டு பெரிய சவுண்ட் போட்டுக்கிட்டு வார்த்தைகள் எல்லாம் அநாகரிகமான வார்த்தைகள் எல்லாம் பேசிக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ நான் ஃப்ரெண்டு தானே, அதனால சொன்னேன், ஏய் பார்த்து கவனமா போ, அது ஒரு மாதிரி இருக்கு அந்த இடம்னு. எனக்கே சொல்றியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி என்ன வந்து ரொம்ப அந்த டைம்ல கொஞ்சம் ஏதோ உதாசீனப்படுத்தின மாதிரி பேசினாங்க. நான் மனசுல நினைச்சிட்டேன், உன் நல்லதுக்கு தானே சொல்றேன் அப்படின்னு. அப்படியே தலைகீழா இது பண்ணிட்டு விழுந்துட்டு, உண்மையில இருக்கு போல இருக்கலாம் அப்படின்னு கீழே போய் நின்னுட்டு சொல்றாரு. ஓகே. இயக்குனரோட மகன் வந்து அடிக்கடி ஷூட்டிங் ஸ்பாட்க்கு வருவாரா? ஆமா, பானு சந்தர்னு சொல்லிட்டு நல்ல பையன். ஆமா, ஆனா பானு சந்தருக்கு வேற பேர் உண்டு, தினகரன் ஆக்சுவலி உண்மையான பேரு. அவர் ஏரா டான்சர்ஸ்ல இருந்தாரு. ரொம்ப நல்ல பையன், திறமையான ஒரு பையன். இறக்குறது வந்து எனக்கு இது சரியா தெரியல. ஏன்னா நிறைய விதமான ரூமர்ஸ் சொன்னாங்க, அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் என்னென்னமோலாம் சொன்னாங்க. என்னால எதையுமே வந்து ப்ராசஸ் பண்ண முடியல. நான் அதை மேற்கொண்டு எனக்கு கேட்க மனசு வரல. பிகாஸ் எனக்கு இது என்னன்னே தெரியல. எனக்கு போயிட்டான், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவன் போயிட்டான், அவன் இல்ல, அவ்வளவுதான். சரி, எவ்வளவு பேய் படங்கள்லாம் ஷூட் பண்றாங்க, பட் ஏன் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ அன்டில் இத்தனையோ பேர் இறக்குற அளவுக்கு போனுச்சுன்னா என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, நான் வேற உயிர் படத்துலயும் நான் நடிச்சிருந்தேன். நீங்க பிரேம்நாத் கேட்டீங்கன்னா சொல்லுவாரு, டைரக்டர் உங்களுக்கு சொல்லுவாரு, அங்கேயும் கூட நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஆனா நான் நினைக்கிறேன் எண்ட் ஆஃப் த டே வந்து டிசிப்ளின் தான் நினைக்கிறேன், ஒழுங்கின்மையினாலதான் இது நடக்குதுன்ட்டு. சந்திரமுகி எல்லாம் கூட தான் எடுக்கிறாங்க, அங்கெல்லாமா அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு பூஜையை போடுறாங்க, அந்த பூஜை முடிஞ்சு அதுக்கான விஷயங்கள் கரெக்டா பண்றாங்க. இப்போ இந்த என்டிட்டிஸ் எல்லாம் நம்ம வந்து இல்லன்னு ஒரேடியா சொல்லிட முடியாது. எப்படி நம்ம அன்எக்ஸ்பிளைனபிள் விஷயங்கள், விவரிக்கவே முடியாத சில விஷயங்களை எப்படி நீங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா, உங்கள்ட்ட 3 விஷயங்கள் சொன்னேன், இதெல்லாம் எப்படி நீங்க விவரிப்பீங்க? சில பேர் சொல்லுவாங்களா, கதுவு ஆடுதா, காத்து வந்துச்சு அதனால ஆடுச்சு, இது பறந்து போச்சு, அது காத்துனால பறந்து போயிருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்களுக்கும் நான் கண்கூடா பார்த்தது, எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்போ இந்த என்டிட்டிஸ் எல்லாம் உண்மைதான், அவங்க இருக்காங்க. உண்மையிலேயே நம்மளுடைய டைமென்ஷன்ல தொட்டு பேசி பார்த்து சிரிக்கிற அளவுல நம்ம இருக்கிற மாதிரி அவங்க டைமென்ஷன்ல கூட அவங்களுக்கு நார்மலா இருப்பாங்க. அந்த டைமென்ஷனும் கிளாஷ் பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் சொல்லுவாங்க, காத்து கூட காது இருக்கு, செவருக்கு கூட வாய் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்னு கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.